நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன். இந்த வாரத்தினுடைய கூகுள் மீட் சந்திப்பிற்கான தலைப்பு தமிழ்நாடு மின்சார வாரியம் கட்டுப்பாடற்ற சுதந்திரமான தங்கள் விருப்பம் போல் கொள்ளையடிக்கும் ஒரு கொள்ளை நிறுவனம். அதிகாரத்தில் இருப்பவர்களும் சரி, அதிகாரத்தில் இல்லாதவர்கள் அதிகாரத்தின் ஆதரவுடனும் சரி, இந்த நிறுவனத்தை கட்டி காத்து பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளும் சரி, அவர்கள் விருப்பம் போல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், கேள்வியும் இல்லாமல் அவர்கள் நினைத்தபடி நினைத்த தொகையை கொள்ளையடிக்கலாம். உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள். இதுதான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய நிலை. நீங்கள் கேட்கலாம், எப்படி சொல்கிறீர்கள்? ஏன் இந்த நிர்வாகத்தில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் இல்லையா? இந்த நிர்வாகத்தில் தணிக்கை பிரிவு செயல்படவில்லையா? இந்த நிர்வாகத்தில் உலகளாவிய புகழ்பெற்ற என்று சொல்லிக் கொள்கிற நிறுவனத்தின் உள்ளேயும் வெளியேயும் விஜிலன்ஸ் என்ற புலனாய்வு அமைப்பு செயல்படவில்லையா? தமிழ்நாட்டில் காவல்துறை இல்லையா? தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கென்றே தனியாக ஒழுங்குபடுத்துவது என்று சொல்லி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் செயல்படவில்லையா? இவற்றையும் மீறி மின்வாரியத்தின் அலுவலர்கள் அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான தண்டனை சட்டங்கள் வகுக்கப்படவில்லையா? இந்த மின்சார வாரியம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற மின்சார சட்டம் 2003 மற்றும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் பல விதிகள் வகுக்கப்படவில்லையா? இவை போதாது என்று சொல்லி கீழ்மட்டத்தில் இருந்து உச்சமட்டம் வரைக்குமான நீதிமன்றங்கள் செயல்படுகிறதே. இவர்கள் கண்ணில் மண்ணை தூவி அது எப்படி அவர்கள் விரும்பிய தொகையை விரும்பிய வகையில் வெளிப்படையாகவே யாருக்கும் பயம் இல்லாமல் கொள்ளையடிக்கலாம் என்று சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாம், உண்மைதான். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் சுருட்டிக் கொள்ளலாம். நீங்கள் பணியே செய்யாமல் காலம் முழுவதும் பணி செய்ததாக சொல்லி மாதந்தோறும் 5 லட்சம் 6 லட்சம் தொகையை சம்பளமாக பெறலாம். உங்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். அப்படி என்றால் அதிகாரிகளுக்கு என்ன பணி என்றுதானே கேட்கிறீர்கள்? ஆம், பணி உண்டு. பணி இல்லாமல் எப்படி? நிச்சயமாக பணி உண்டு. கொள்ளையடிப்பவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அவர்களுக்கு வசதி செய்து நீதிமன்றங்களுக்கு சென்றாலும் அவர்கள் மாட்டிக்கொள்ளாதவாறு சட்டங்களில் ஓட்டைகளை உருவாக்கி ஒப்பந்தங்களில் மிகப்பெரிய வேண்டுமென்றே ஓட்டைகளை உருவாக்கி அவர்கள் கொள்ளையடிக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களது பணி. இந்த பணியை மட்டும் சிறப்பாக செய்தால் போதும். யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டார்கள், ஏன் தவறாக செய்தீர்கள். எனவே அவர்களுடைய நோக்கம், அதிகாரிகளுடைய கடமை அனைத்தும் தவறான பாதையில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் தான் இந்த மின்சார வாரியம் மிகப்பெரிய சீரழிவு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது பற்றி நாம் மிக தெளிவாக ஆதாரத்துடன் விவாதிப்பதற்காக தயாராக இருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த கருத்தை சொல்லுங்கள், நாம் தெரிந்து கொள்வோம். கூகுள் மீட் சந்திப்புக்கான நாள் 15/4/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி. அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள். நன்றி.